அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர், நம்பிக்கையான ஜோதிடர் மற்றும் ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 தேர்தல் களம். உண்மையிலேயே நான் இதுவரைக்கும் பார்த்த தேர்தல்களிலேயே மிகச்சிறந்த தேர்தலாக நான் இந்த 2026 தேர்தலை பார்க்கிறேன். நேற்று நடந்த இந்த 2026 தேர்தல் மிக சிறப்பாகவும் அமைதியான முறையிலும் மக்களின் ஏகோபித்த பங்களிப்புடன் நடந்த ஒரு மிகச்சிறந்த தேர்தல். சரிங்களா? எந்த ஒரு இடத்துலையும் 5 மாநிலத்தில் நடந்துச்சு. சரிங்களா? அஸ்ஸாமு, உங்களுக்கு மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு. இருந்த போதிலும் எந்த இடத்திலும் ஒரு சிறு பிரச்சனை, ஒரு சிறு கரைச்சல் கூட இல்லாமல் மிக அழகாக நடத்தப்பட்ட தேர்தல் இது. தேர்தல் ஆணையம் மிக திட்டமிட்டு சரியான ஒரு கண்காணிப்புடன் எந்த கலவரமும் இல்லாமல் பார்த்து கொண்ட ஒரு அற்புதமான தேர்தல். தேர்தல் ஆணையத்திற்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சேன். எல்லா கட்சிகளுமே மிக பொறுப்புடனும் மக்களை எந்த விதத்திலும் பயமுறுத்தாமலும் தூண்டி விடாமலும் அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்த தேர்தல். ஒரே தேர்தல் இந்த தேர்தல் தான் நான் பார்த்தேன் என்னுடைய கண்ணோட்டத்தில். ஏன்னா கல்கத்தாவில், மேற்கு வங்காளத்தில் அவ்வளோ ஒரு கலவரம் நடக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை கூட இல்லைங்க. மக்கள் எவ்வளோ ஒரு ஆர்வமாக 92.65% போட்டிருக்காங்க ஓட்டு. நான் பார்த்த தேர்தல்களிலேயே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகபட்சம் 63, 65, 70% ஓட்டு வாங்கினது ஏதோ 1-2 தேர்தலில் தான். 70-72%. ஆனால் தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக 85% கடந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா பெரும்பாலும் பாருங்கள், எல்லா பகுதிகளிலுமே மக்கள் ஆர்வமாக ஓட்டு போடுறாங்க. ஆனால் சென்னையில் மக்கள் ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தானங்க அவ்வளோ வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் உங்களுக்கு தானே வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த வசதிகளெல்லாம் அனுபவிச்சுட்டு இங்கே மற்ற ஏரியா மக்கள் கட்டுற வரி பணத்தில் அந்த வசதிகளெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு சென்னை மக்கள் ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க? வந்து ஓட்டு போடுங்க. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருந்துட்டு போங்க, எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டை போட்டு போங்க. ஆனால் ஓட்டை போடுங்க. அப்போ சுற்றி மற்ற உங்கள் சென்னையை சுற்றி இருக்கிற மற்ற மக்கள்லாம் நான் எழுச்சுவாங்களா? சென்னையில் இருக்கிறவங்க ஏன் ஓட்டு போட வர மாட்டேங்கிறீங்க? நீங்களும் மற்ற மக்களை மாதிரி ஓட்டை போடுங்க. ஏன்னா அவ்வளோ வசதினா பெரிய நீங்கள் என்ன ராஜா சக்கரவர்த்திகளா? நீங்கள் சொல்லுங்கள். என்னங்க, எல்லா மக்களையும் மாதிரி நீங்களும் ஒரு அடிப்படையில் நீங்களும் ஒரு சாதாரண மக்கள், குடிமக்கள் தானேங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மற்ற கிராமங்கள், மற்ற நகரங்களில் இல்லாத வசதிகள்லாம் உங்களுக்கு எவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கோடிக்கணக்கில் கோடானு கோடியை கொட்டி சென்னையை தானங்க அழகுபடுத்திகிட்டே இருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஓட்டு போடலைன்னா என்ன அர்த்தம்? பொதுவாக இந்த தேர்தல் மிகச்சிறந்த தேர்தல். மக்கள் மிக அதிகமான ஆதரவோட, மக்களின் ஆதரவோட, ஏகோபித்த ஆதரவோட 85% மேல் பதிவான ஓட்டுக்கள். ஓகே, இது ஒரு மிகச்சிறந்த சாதனை, வரலாற்று சாதனை. தேர்தல் ஆணையத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. எந்த தேர்தலிலும் இல்லாத புதிய வாக்காளர்கள் இப்போ தான் முதல் தலைமுறையாக ஓட்டு போட வரக்கூடிய அந்த ஜெனரேஷன், அந்த இளைஞர்கள் இந்த தடவை அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, இதில் ஓகே, இப்போ இதில் கட்சிகளுடைய களப்பணி அப்படின்ற அடிப்படையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இது தேர்தல் கருத்து கணிப்பு அல்ல. நான் இப்போ சொல்கிறது களப்பணி.
ஒவ்வொரு கட்சியும் எப்படி களப்பணி ஆட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா அம்மா இந்த 2 மிகப்பெரிய ஆளுமைகள் இல்லாமல் திமுகவுக்கு ஸ்டாலின் தலைமை, அதிமுகவிற்கு எடப்பாடியார் தலைமை. புதிய கட்சி இந்த 2026 தேர்தலில் புதிதாக ஒரு சுனாமி மாதிரி ஒரு கட்சி வந்து தாவேகா, சரிங்களா? அதன் தலைவர் விஜய், நடிகர் தளபதி விஜய் அவர்கள். ஒரு மூணு பேருமே ஓரளவுக்கு நல்ல ஒரு தலைவர்கள் தான். ஆனால் இந்த தேர்தலில் நான் பார்த்து, ஏன்னா நான் வந்து பொதுவானவன், எந்த கட்சிக்கு சாராதாரு, அப்போ நான் வந்து எதை வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். நான் பார்த்து வியந்த ஒரு கட்சி களப்பணியில், தேர்தல் களப்பணியில் நான் பார்த்து வியந்த ஒரு கட்சி திமுக. அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரர்கள், பொறுப்பாளர்கள், கிளைக்கழகத்திலிருந்து தலைமை வரைக்கும் ஒரு தேர்தல்னு வந்துட்டா எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக மக்களோடு மக்களாக ரொம்ப அணுகுமுறை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து பொதுவான இருந்தாலும் பொதுவான மனிதனுடைய பார்வையில் பார்க்குறப்ப அந்த சாதாரண கிளைக்கழக உறுப்பினர்லேருந்து எம்எல்ஏ, அமைச்சராக இருக்கட்டும், யாராவதுனாலும் இருக்கட்டும், திமுகவில் உள்ள அந்த கட்சி பொறுப்பாளர்கள் களப்பணி ஆற்றுற விதமே ஒரு தனியாக இருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்களிக்க வைக்கிறாங்க. அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் என்ன பதவியில் இருக்காருன்னு தெரியல. ஆனால் இந்த திமுகவில் ஒவ்வொரு தெருவுக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் இந்த மக்களை ஒருங்கிணைக்கிற விதத்தை நான் பார்த்தேன். என்னால் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது சாதாரணமாகவே அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தேன். மிக அருமையான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு செயல்பாடுகள் அவங்ககிட்ட நான் பார்க்குறேன். பிரமிச்சு போகிறேன். நான் இந்த வட்டம் தான் இதெல்லாம் வந்து கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ களப்பணி இத்தனைக்கும் திமுகவில் ஒரு பெரிய அளவில் பிரச்சாரங்களுக்கு, பெரிய அளவில் அதிகமான வேறு நடிகைகளோ வந்த மாதிரியெல்லாம் தெரியல. இருந்தாலும் ஒரு அந்த அவங்க நடந்துக்கிட்ட அந்த விதம் இருக்கு பாருங்க, மக்களாக பழகிக்கொண்ட விதம் வந்து அது பிரமிப்பான ஒரு சாதனையாகத்தான் நான் பார்க்குறேன். இரண்டாவது ஏடிஎம்கேல பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமாளித்த விதம் என்னை ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளாச்சு. ஏன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்து மிகப்பெரிய சக்தியாக அதிமுகவை உருவாக்கினார் எம்ஜிஆர். அவர் இல்லாத போது அந்த வெற்றிடத்தை ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து நிரப்பினாங்க. இப்போ இதில் யாரை எனக்கு பிடிக்கலங்கிறதெல்லாம் வேறு விஷயம். சரிங்களா? நான் வந்து பொதுவான ஆள். ஆனால் அவங்க அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு கொண்டாந்தாங்க. அப்படி ஒரு கட்டுக்கோப்பான கட்சியை அவங்களே இல்லை, இமயமலையே இல்லாதப்ப இவர் வந்து சாதாரண ஒரு எம்எல்ஏவாக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அந்த கட்சியவே தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாட்டார். யார் என்ன செஞ்சாலும் எவ்வளோ பெரிய ஆட்களெல்லாம் முட்டி மோதி பார்த்தாங்க, ஒன்றும் ஆகலை. ஸோ அந்த விதத்தில் அவர் கட்சியை கைப்பற்றிய விதத்தில் நான் வந்து அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை, இந்த 2026 எலெக்ஷனில் அவர் சில இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ என்று எனக்கு மனசில் பட்டது. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, மூன்றாவது பிஜேபிக்கு உண்மையிலே இந்த தேர்தல் ஒரு பெரிய இழப்பு தாங்க. ஏன்னா அவங்க அந்த கட்சியை சாதாரண லெட்டர் பேட் கட்சி மாதிரி இருந்த ஒரு கட்சியை எல்லாரும் நோட்டா விட கம்மியாக ஓட்டு வாங்குற கட்சின்னு வச்சுருந்த ஒரு பிஜேபி, தமிழ்நாட்டு பிஜேபியை
இன்னைக்கு சர்வ வல்லமை படைத்த ஒரு கட்சியாக உருவாக்கினவர் திரு கே அண்ணாமலை அவர்கள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை, அதில் மாற்றமே இல்லைங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபியை வளர்த்தது அண்ணாமலை தான். அவரை போய் ஏன் ஒதுக்குறீங்க நீங்கள்? இன்னைக்கு அவருக்கு ஒரு பவரை கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கட்சி அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே ஏற்றிருப்பாரு. நீங்கள் அவரை எதுக்குங்க ஒதுக்குறீங்க? பிஜேபி தலைமை பண்ண பெரிய தவறு அது. பிஜேபிக்கு தலைமைக்கு மேலே இருந்த மதிப்பு மரியாதைலாம் போயிடுச்சு. திரு அண்ணாமலை அவர்களை நீங்கள் எவ்வளோ ஒதுக்கி, அவரை எவ்வளோ வேதனைப்படுத்தி, மனவேதனைப்படுத்தி எவ்வளோ பண்ணாலும் அவருடைய செயல்பாடுகளை பாருங்களேன். அந்த கட்சி இன்னும் வளர்க்குறதுல தான் இருக்காரே தவிர அவர் அந்த கட்சிக்கு ஒரு மயிரிலே கூட எதிர்ப்பாக ஒன்றுமே செய்யலை. ஸோ அப்படிப்பட்ட ஆளை நீங்கள் வளர்த்து எடுக்காமல் கண்ட நாயெல்லாம் போய் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, எதுக்கு? இன்னைக்கு இருக்கிற தலைமை என்ன கட்சி வளர்க்குற தலைமையாவா இருக்குது? சொல்லுங்கள். அவருக்குரிய மரியாதை, அவருக்குரிய பவரை கொடுத்தீங்கன்னா தான் தமிழ்நாட்டில் பிஜேபி என்றைக்கும் வளரும். இல்லைன்னா மூன்றாம் தர கட்சி, நாலாவது தர கட்சியாக தான் இருக்கும். நீங்கள் பிஜேபியை வளர்க்க நினச்சின்னு அப்படி பண்ணுங்கள். திமுகவை பார்த்து கற்றுக்குங்க. நான் சொல்கிற எல்லா கட்சியுமே திமுகவை பார்த்து கற்றுக்குங்க. திமுகவுக்கு உண்மையிலே பாராட்ட வேண்டிய கட்சிங்க. அவங்களுடைய அந்த அமைப்பு, கட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. சரிங்களா? நான்காவதாக விஜய், டிவிகே, தமிழக வெற்றி கழகம். இவங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் விஜய் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு செங்கலை கூட அவரால் நகட்ட முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு கட்சி இளைஞர்கள் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரின்னு சொல்கிறீங்க. எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரி இளைஞர்கள், அவங்க எம்ஜிஆர் கட்சிக்காரங்களும் இருந்தாங்க, இளைஞர்கள் இருந்தாங்க. ஆனால் இவர்கிட்ட இளைஞர்கள் மட்டும் நிறைய ஆதரவு இருக்குது. ஆனால் அதை கட்டுக்கோப்பாக அப்படியே கட்சி அவங்கள அந்த இளைஞர்களை, அந்த ரசிகர்களை கட்சிக்காரங்களாக மாற்றக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இந்த கட்சிக்கு இல்லை, உண்மையே இல்லை. எம்ஜிஆரை சுற்றி மிக அனுபவம் வாய்ந்த அருமையான கட்சி தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சுற்றி யார் இருக்கா? யாருமே இல்லை. ஸோ அப்போ அவர்கிட்ட அந்த 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட, 4ஆம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் யாருமே இல்லை. விஜய் நேர் அந்த இளைஞர்கள், அவ்வளோதான். இடையில இருக்க வேண்டிய ஆளுங்க இல்லை. அப்படி ஒரு கட்டுக்கோப்பை அவர் உருவாக்குனா தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான எம்எல்ஏ சீட்டெல்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஓட்ட வேணால் பிரிப்பாரே தவிர மற்றபடி டிவிகேனால் தமிழகத்தில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது. அடுத்து சீமான். உண்மையிலேயே நான் சீமானை பார்த்து வியக்கிறேங்க. ஏன்னா அவருக்கு முதல்ல ஆரம்பத்தில் அவருடைய அந்த வேகமான பேச்சு, தமிழ் என்ற அந்த ஒரு உணர்வு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் பச்சோந்தி மாதிரி அப்பப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கார். அப்படி இல்லாமல் அவர் நிலையாக ஒரே ஸ்டெடியாக ஒரே பிடிவாதத்தில் ஒரே ஒரு கொள்கையில் இருந்தார்னா அவருக்கும் நிறைய செல்வாக்கு வளரத்தான் செய்யும். நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டேன். கடந்த 2-3 தேர்தலாக பார்க்குறேன், அவருக்கு இருக்க நாளுக்கு நாள் இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில், போன தேர்தலில் அவர் 8% வாங்கி தனியார் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுட்டார். ஆனால் இந்த எலெக்ஷனில், இந்த தேர்தலில் அவர் தனது கட்சி அங்கீகாரத்தை தக்க வைக்க முடியாதுங்க. ஏன்னா அவர் தலைவர் பிரச்சாரத்துக்கே அவர் வேலை சுற்றி ஒரு 10-50 பேர் தான் நிற்கிறாங்க. ஆனால் 50,000 பேர் நின்ன ஒரு தலைவன் அவன். சீமான் ஒரு கூட்டம் போட்டார்னா ஒரு 1,00,000 பேர் கூட்டின கூட்டம் இருந்தது. நானும் டிவியில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த தடவை அந்த இளைஞர்களில் எல்லாமே காணும். அப்போ அந்த கவரக்கூடிய அளவில் இவர் ஏன்னா அடிக்கடி இவருடைய கொள்கைகளை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது எப்படி இவர் பின்னாடி வருவாங்க. ஸோ அதனால் இந்த தேர்தல் ஒரு மிகச்சிறந்த ஒரு தேர்தல். திமுகவிடம் இருந்து அந்த கட்சி வளர்க்குறதா இருக்கட்டும், சரிங்களா, மக்களிடம் அதை கொண்டு சேர்க்கிறதுக்கான அந்த முயற்சிகளை மிகச்சரியாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் எல்லா கட்சிகளுமே ஓரளவு அடிப்படை அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 5 கட்டங்களாக தலைவர்களை உருவாக்கி மக்களோடு மக்களாக அவங்கள நல்லா இணைய விட்டு கட்சியை அவங்கள பழக விட்டு
அவங்கள வந்து கட்சியை வளர்க்க விட்டீங்கன்னா தான் அடுத்த தேர்தலில் நீங்கள் நினச்சே நடக்கும். இந்த தேர்தலை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த கட்சிக்கும் அவ்வளவாக பெரும்பான்மை கிடைக்காது. ஓரளவுக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு ஆசிலேஷன் வரும். இருந்தாலும் ஒரு நிரந்தர ஒரு நல்ல கவர்மெண்ட் உருவாகும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த 2026 தேர்தல் களம் ஒரு மிகச்சிறந்த தேர்தல் களம் என்பதை தெரிவித்துக்கொண்டு